இப்போ ஜனநாயகம் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசியல் ரீதியாக தான் அது வந்து நிறுத்தப்பட்டுச்சு. இது வந்து மாநில அரசு, மத்திய அரசு, சென்சார் போர்டு இப்படிலாம் ஒரு வகையில் பேசப்படுது. ஆனால் உணர்வு ரீதியாக அவர் ஒரு ஹீரோவாக இருந்து கடைசி படம் வெளியிடும்போது ஒரு ஆர்வத்தோடு இருந்த ஒரு மக்களிடையே இது எந்தளவு பாதிச்சிருக்கு? அதாவது ஒரு திரைப்படத்தை வச்சு அரசியல் பண்ணுன்ற அந்த மாதிரியான ஒரு தரம் தாழ்ந்த செயல் வந்து எப்போவுமே எங்கள் கட்சி கிடையாது. அது திமுக இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பண்ணுற திமுகவே அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் லாபியை வச்சு பண்ணுறாங்க. அவங்களுடைய பராசக்தி படம் வெற்றி அடையணும், அது மட்டும்தான் திரையிடப்படணுன்ற ஒரு எண்ணத்துலேயும் தாவைக்கா விஜய் வந்து பல மேடைகளில், அனைத்து மேடையிலுமே, பல மேடையில் அனைத்து மேடையிலுமே முதல்வர் ஸ்டாலினை பற்றி அவர் என்ன பேசுகிறாரு, திமுகவுடைய ஆட்சியை பற்றி என்ன பேசுகிறாரு நாடு அறியும். அதுக்கு பழிவாங்கிற செயலாக அவங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் லாபியை வச்சு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதுக்கு இங்கே ஒரு தவறான ஒரு இதுவெல்லாம் இங்கே சொல்லி பரப்புரை பண்ணிகிட்ருக்காங்க, மடமாற்றம் செய்கிற வேலையை. அதாவது அந்த திரைப்படத்தை வச்சு தான் தாவைக்காவை ஒடுக்கணும், கூட்டணியில் சேர்க்கணுன்ற அந்த எண்ணம் பிஜேபிக்கும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது.